சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு ருசியான கீரை கறி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் தண்டு கீரை மட்டும் இல்லை, மேலும் 3 வகையான கீரையும் போட்டு கீரை கறி வைக்க போறேன். நான் இன்னைக்கு 3 விதமான பருப்பை ஊற வச்சிருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இதில் 1 கப் பருப்பு, அரை கப் மைசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு. நான் எப்போ கீரை கறி வச்சாலும் ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைப்பேன். இந்த ஊற வச்ச பருப்பை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்குங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு ஊசி மிளகா சேர்த்துக்குங்க. நான் எப்பயுமே ஊசி மிளகா கொஞ்சம் கூட தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. 8 பல்லு பூண்டு, ஒரு வெட்டின வெங்காயம், ஒரு வெட்டின கத்திரிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் வாங்க. நான் இங்கே 1 கட்டு தண்டு கீரையை சுத்தம் பண்ணி ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்குங்க. இது கூடயே 1 கட்டு பருப்பு கீரை, கொஞ்சமாக சிறுகீரையும் சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 கட்டு ஆஞ்சி வச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கிறேன். இப்பெல்லாம் நம்ம வெறும் தண்டு கீரை மட்டும் போட்டு தான் கீரை கறி வைக்கிறோம். ஆனால் அப்பெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் 10 விதமான கீரையை இதில் போடுவாங்க. திருப்பியும் 1 கப் தண்ணி ஊற்றி மூடிடுங்க. இதை எடுத்து அடுப்பில் வேக வைக்கலாம் வாங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், 1 விசிலுக்கு வேக வச்சா போதும். இங்க பாத்தீங்களா, 1 விசில்லே கீரைங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஆற விடுங்க. ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க பொதுவாக நார்மல் பானிலேயே இதே மாதிரி மெத்தட்ல எல்லாத்தையும் போட்டு வேக விடுங்க. நல்லா ஆறினோன்னு பிளெண்டரில் சேர்த்து இதை 3 பல்ஸுக்கு கொரன்னு அரைச்சிக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. கொரன்னு இருக்கணும், கஞ்சா அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது சாப்பிட. எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு, வாங்க சமைக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் சமைக்கும் போது கீரை கறி நல்லா வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, கலந்து வச்ச தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடுகு வெடிச்சோன்னே 2 வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நெத்திலி சேர்த்துக்குங்க. இதில் நான் காஞ்ச பட்டை மிளகாவும் குண்டு வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வதக்கி விட்டு 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே அரைச்சி வச்சிருக்கிற கீரையை இதில் ஊற்றுங்க. இன்னைக்கு கீரை கறி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்குங்க. இதை இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. அப்படி தேங்காய் பால் பிடிக்காதவங்க டின் தண்ணி பால் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம், நல்ல ருசியாக தான் இருக்கும். இந்த குழம்புல புளிச்சக்கீரை 1 கட்டு போட்டதுனால இதில் நான் புளி சேர்த்துக்கல. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். ருசியான கீரை கறி ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல. இந்த கீரை கறி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை கறியை சுட சுட சோறுல ஊற்றி நெத்தலி சம்பளம் வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். நீங்களும் இந்த கீரை கறியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.